மதிய வணக்கம். காலிஃப்ளவர் பொரியல் செய்ய போகிறேன். நீங்கள் இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். சுடு தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு 3 சொம்பு தண்ணி வச்சுருக்கேன், கொதிக்குது. நம்ம எப்பயுமே காலிஃப்ளவரில் கண்ணுக்கு தெரியாத புழு இருக்கும், அதை நம்ம கட் பண்ணி அந்த சுடு தண்ணியில் போட்டால் அந்த புழுவெல்லாம் இறந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூவை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பூ என்ன சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன எங்கேயுமே ஒரு சின்ன இதே கிடையாது, செம்மையாக இருக்குது. செம்மையாக காலிஃப்ளவர் பொரியல் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். மட்டன் சிக்கன் டேஸ்ட்டே வரும், அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். அடி தண்டை கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துகிட்டு பாருங்கள் இது மாதிரி அப்படியே நமக்கு எவ்வளோ பெரிய சொல்ல வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெருசு போட்டுறாதீங்க, இது கையில் பிச்சா கூட வந்துடும். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக போடாதீங்க, டேஸ்ட்டு கம்மியாயிடும். ஒரு ஸ்பூன் கல் உப்பு போடுங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே நீங்கள் கொதிக்கவே விட தேவையில்லை, அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா அந்த புழுவெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது அந்த இதுக்குள்ளே பூவுக்குள்ளே அதெல்லாம் இறந்துடும். இதனுடைய காம்பை கட் பண்ணாதீங்க, இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த தண்ணியில் போட்டுக்கலாம். கொதிக்கணும் நல்லா இல்லை, கொதிச்சா டேஸ்ட்டு போயிடும். அந்த சுடு தண்ணியில் அப்படியே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் விடுங்க போதும். பாருங்கள், ஸ்டவ்வை ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா அந்த கொதிக்கிற தண்ணியில் அந்த புழுவெல்லாம் இறந்துடும். இந்த கொதிக்கெல்லாம் விடாதீங்க, இதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். அவ்வளோதான். நல்லா இந்த பூ முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த பூவெல்லாம் இதாகும். பூ நல்லா பெரிய பூ, தண்ணி பத்தலை, கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கலாம். தண்ணி பத்தலை, பூ நல்லா பெரிய பூ இல்லைங்களா, நான் சும்மா 2 சொம்பு வச்சேன், பத்தலை. பூவுக்கு மேலே வைக்கணும் தண்ணி, அப்போ தான் இந்த புழுவெல்லாம் இறந்துடும் அந்த தண்ணி, சுடு தண்ணியில். இது விட முடியலையே. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுலேருந்து ரெண்டுமே வேலைக்காகாது. இதில் நல்லா வடிகட்டிக்கலாம். நல்லா தண்ணி ஆவியாக போகுது. இந்த டைமில் எடுத்து அதில் கொட்டி வடிகட்டிக்கலாம். தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிடணும். கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் உப்பு போட்டுடணும். நல்லா கொஞ்ச நேரம் வடி ஆகட்டும். அந்த தண்ணி ஃபுல்லாக வடிச்சிடணும், அந்த தண்ணியே வச்சிடக்கூடாது. வானல் வச்சாச்சு. எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. ஒரு குட்டி ஸ்பூன் 1 ஸ்பூன் கடுகு போடுங்க. 2 சீரகம் போடுங்க. சூப்பராக இருக்குது, இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இது தேவைண்டு ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கடுகு போட்டு சீரகம் போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா கலர் மாற வதக்கணும். இந்த டேஸ்ட்டுக்கு ஒரு அரை தக்காளி நிறைய போடாதீங்க, அரை தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா போட்டு நல்லா கலர் மாறின பின்னாடி இந்த பச்சை வாசனை எல்லாம் போனோடனே இந்த குட்டி தக்காளியில் அரை தக்காளி, அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வறுவல் மாதிரி இருக்கும், மட்டன் சிக்கன் வறுவல் மாதிரி. நல்லா எல்லாம் கலர் மாறிடுச்சு. நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போது நாம் இது சுடு தண்ணியில் தான் எடுத்து ஊற்றி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த சுடு தண்ணியில் தான் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ இதை கொட்டி இதில் கலர் நல்லா தண்ணி வடிகட்டிடும். நல்லா வடிகட்டிட்டேன் பாருங்கள். இன்னும் குட்டியாக போடுறதுனா கூட போட்டுக்கோங்க. இந்த வேகத்துலேயே இதில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டிருக்கோம்.
அது எங்கே காலிஃப்ளவர் கீழே மேலெல்லாம் பட்டு வருது. அதனால ஏதாவது கிருமிகள் இருந்தால் கூட இந்த மஞ்சள் தூள் இந்த கிருமி நாசியெல்லாம் எடுத்துடும். நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு 1 ஸ்பூன் காரம் போட்டுன்னா சரி. நான் குட்டீஸுன்னு சாப்பிட்றதுனால சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா கட்டாயம் போடுங்க. நீங்கள் சிக்கன் மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க. நான் கரம் மசாலா வச்சுருக்கேன் ஒரு 1/2 ஸ்பூனு. பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா இதெல்லாம் அரைச்சிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் ஏற்கனவே போட்டுட்டோம், இருந்தாலும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இப்போது இதை ஒரு கிளறிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வைங்க. ஏன்னா வேகணும். அது நம்ம அந்த சுடு தண்ணியில் போட்டு தான் எடுத்துருக்கோம். இது நல்லா வேகணும். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஆனால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த குட்டீஸ்னாலாம் சாப்பிடாது காரம். அதனால் இதுக்கு வந்து இப்போது நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். நல்லா வேகணும், பூவாட்டம் வேகணும். குட்டி டம்ளரில் 1/2 டம்ளர். நான் டம்ளர் அவசரத்துக்கு எடுக்க முடியல, அதனால் பெரிய டம்ளரில். குட்டி டம்ளரில் டீ டம்ளரில் 1/2 டம்ளர். இந்த ஆவியிலே வெந்துடும். ஏற்கனவே சுடுதண்ணீர் பாதி வெந்திருக்கு, அதனால் இந்த ஆவியிலே வெந்துடும். நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் தேங்காய் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இதே போல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். மதிய லஞ்சுக்கு மூக்குக்கல்ல குழம்பு, கத்திரிக்காய் போட்டு ரசம், கொஞ்சம் தயிர் இருக்குது, காலிஃப்ளவர் வறுவல், கொஞ்சம் சாம்பார் இருக்குது. நேற்று சாம்பார், கீரை பாருங்கள். கீரை வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ கடையை போகிறேன். இன்றைக்கி மதியம் வித்தன ஐட்டம் பார்ப்போம். கால் சுட்டாச்சு. உப்பு தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க. நான் குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் உப்பு போட்டேன். எப்படி இருக்கு பாருங்கள். நீங்கள் தேங்காய் போடாதையும் சாப்பிட்லாம். இதை செம வாசனை சூப்பராக இருக்குது. கறி மசாலா போடுங்க. சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எதுனாலும் பவுட்ரு போட்டுக்கோங்க. நான் கரம் மசாலா வச்சதுனாலும் போட்டுட்டேன். கட்டாயம் சிக்கன் மட்டன் மசாலா போட்டு செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு. நான் சும்மா லைட்டாக நிறைய தேங்காய் போடக்கூடாது. தேங்காய் போடாதே சாப்பிட்லாம். சும்மா ஒரு 1/4 மூடி போட்டு நல்லா தண்ணி சுண்டிடணும். அப்படியே வரன்னு செம்ம வாசனையே நல்லா இருக்குங்க. நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லுவாங்க, வாசனை தான் அந்த டேஸ்ட்டு. வாசனை சூப்பராக இருக்குது. இப்போது இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி போட்டுக்கலாம். எங்கள் பேராண்டி வந்துருக்காங்க சேலத்துலேருந்து. எங்கள் இதெல்லாம் கூட்டு குடும்பம், எல்லாம் ஒரே பிள்ளைங்க, ஒருத்தருக்கு அப்படி அது மாதிரி. கொத்தமல்லி தழை நல்லா தூவியாச்சு. செமையாக இருக்கு பாருங்க. தயிர் சாதம், ரசம் எல்லாத்துக்குமே வச்சு சொல்லலாம். சாம்பார் சாதம், காரக்குழம்பு, புளி சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே இந்த பொரியல் வந்து ரொம்ப மேட்ச் ஆகும். செமையாக இருக்குது. வாங்க சூப்பராக. இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் இருக்குது. ஈரப்பதம் இல்லாத வச்சுக்கோங்க. செம காலிஃப்ளவர் பொரியல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சூப்பராக சாம்பார் சாதம், கீரை குழம்பு, கொட்டை குழம்பு எல்லாத்துக்கும் உப்பு வச்சு சூப்பராக மதியானம் லஞ்சு சாப்பிட்லாமாங்க.